இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த விஜய் நிம்மதி இல்லாம சுத்துவான்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி அவளும் பயந்துட்டு தான் சுத்திட்டு இருக்கா. ஆனா யாருக்கும் எதுவுமே ஆகலையே. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. டேய், என்கிட்டே கதை விடுற பத்தியா? நீ ஏதோ பண்ண, நான் பார்த்தேன். என்ன பண்ண? அடியே சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலடி. அப்ப அந்த மாஸ்க் போட்டு ஒரு கும்பல் மேல போனாங்களே, அவங்க யாரு? அதுவா, ஏசி அவுட்டோர் யூனிட் போயிடுச்சு, அதை சரி பண்றதுக்காக வந்தாங்க. கேஸும் கம்மியா இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணாங்க, அவ்வளவுதான். சரி, ஆனா அது எதுக்கு நீ பண்ண சொன்ன? ஆட எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. இப்பவே சரி பண்ணி வச்சிட்டோம்னா சின்ன வேலை சின்ன அமௌண்ட்டு, கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணா பெரிய வேலை பெரிய அமௌண்ட்டு. அதான் கையோட அந்த வேலையை முடிச்சு விட்டேன். அது நம்ம ரூம். சரிதான். ஆனா கிச்சன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தியடா? கிச்சன்ல இருக்கிற சாமி விளக்கு ஒழுங்காவே எரிய மாட்டேங்குது, அத்தை புலம்பிட்டு இருந்துச்சு. சரி அதான் பல்பை மாத்திருமேன்னு மாத்தினேன். கையில ஏதோ ஒரு பாட்டிலோட வந்தல, அது என்னது? அதுவா, அது ஏதோ எண்ணெய் பாட்டில் முடிஞ்சு போய் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்துச்சு. சரி குப்பையில போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். அப்ப அந்த கார் கிட்ட கட்டிங் பிளேயர் வச்சிட்டு இருந்தியே, ஏன்? காருனா எந்த காரு? அதான்டா அந்த விஜயோட காரு. அந்த கார் பக்கத்துல என்னோட பைக் நின்றுச்சு, அதை பாக்கலையா நீ? பைக்ல ஆயில் லீக் ஆயிட்டு இருந்துச்சு, அதை சரி பண்ணிட்டு வந்தேன். சரி, ஆனா அதுக்கேண்டா அவ பயந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கிறாடா. இருக்கட்டும், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு தான் செய்யும். முன்ன மாதிரிலாம் இப்ப சவாரி வர்றதே இல்ல. எல்லாரும் ஆப்புக்கு மாறிட்டாங்க. ஆப்ல புக் பண்ணி தான் போறாங்க. நாமளும் அந்த ஆப்ல ஜாயின் பண்ணலாமே. அவன் என்ன 100 ரூபா வருமானத்துக்கு 50 ரூபா தான் கொடுக்கறான். அது நமக்கு கேஸ் போறதுக்கே சரியா இருக்கு. இதுல எங்கம்மா வருமானம் இருக்கு? தொழில் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு லாபம் கிடைக்கும். சம்பந்தமே இல்லாதவங்க உள்ள புகுந்து நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாண்ட்ல பொழப்பு கம்மியா இருக்குன்னு நம்மள கொஞ்சம் பேர் பக்கத்து ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆப்ல புக் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம தான் இன்னும் போராடிட்டு இருக்கோம். இதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல வீரா. ஒன்னும் முடியலன்னா ஆட்டோவை வித்துட்டு வேற வேலைக்கு ஏதாவது போலான்னு இருக்கேன். அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேற என்னமா பண்ண முடியும்? அண்ணே, ஒரு ஐடியா. என்னம்மா வீரா? எல்லா தொழிலையும் மார்க்கெட்டிங்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே. நம்ம ஆட்டோ தொழில அது கிடையாது. நாமளும் அதை பண்ணா கொஞ்சம் சம்பாதிக்கலாமே. எப்படி வீரா? நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாரோட நம்பரும் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா. எல்லாரையும் வச்சு போன்ல ஒரு குரூப் ஆரம்பிங்க. எல்லாருக்கும் காமனா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அண்ணே, உங்க போனை கொடுங்களேன். இந்தம்மா. அண்ணே, இந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புங்க. 5 ட்ரிப் வந்தா 6வது ட்ரிப்புக்கு பாதி காசு கொடுத்தா போதும்னு சொல்லுங்க. அது போக இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நம்மளே பிளான் பண்ணலானே. ஓகே, நல்ல ஐடியா. ஆமால, இத நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஆப்புக்கு போற கஸ்டமர்ஸ்லாம் நமக்கு தானே வருவாங்க. நீ சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு மீரா. கண்டிப்பா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ பாண்டி ஆட்டோ ஸ்டாண்டு தானே? ஆமா, நான் பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து வரேன். பக்கத்து ஸ்டாண்டுனா? ஜாலி பாய்ஸ் ஆட்டோ ஸ்டாண்டு. சரிண்ணே, அதுக்கு என்ன இப்போ? அது ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் நம்ம ஏரியா மொத்தமும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஆசைப்படுறாரு. எல்லா ஸ்டாண்ட்ல இருந்தும் ஆளுங்க வந்துட்டாங்க. உன் ஸ்டாண்டு மட்டும் தான் மிச்சம். நீ சொன்னாதான் உன் ஸ்டாண்ட்ல இருக்கிற மொத்தவங்க எல்லாம் கேட்பாங்களாமே. உன் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க கூப்பிட்டுட்டு அண்ணனை வந்து பாரு. அவரோட ஸ்டாண்ட்லயே சேர்ந்துக்க என்ன? ஐயோ, என்ன உங்க அண்ணன் ரொம்ப பெரிய ஆளா? அவரை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அது ரொம்ப தப்பாயிடுமா? ஐயோ, அதெல்லாம் வேணானே. நான் சண்டை வம்புக்கெல்லாம் போக மாட்டேன். பயந்து ஒதுங்கி வாழ்றவ. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் வரேன். ஆமா, உங்க அண்ணன் யாரு? அவரை நான் பார்க்கலாங்களா? ஓகேண்ணே, ஓகே, வந்துடுறேன். சரி. எல்லாரும் கையெழுத்த போட்டு ஸ்டிக்கரை வாங்கிக்கோங்கப்பா. ஆட்டோல ஒட்டுங்க. மாசம் 5ஆம் தேதிக்குள்ள
சங்கத்துக்கு 5000 ரூபாய் சந்தா கட்டிடுங்க. இந்த ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த ஏரியா, இந்த ஏரியான்னு இல்லாம இனிமே ஒரே ஸ்டாண்டு தான். அது நம்ம ஜாலி பாய் ஆட்டோ ஸ்டாண்டு தான். எங்க வேணாலும் சவாரி ஏத்திக்கலாம், எங்க வேணாலும் சவாரி இறக்கிக்கலாம். அட இத கேளுங்க, சவாரி ஏறுறவங்க கிட்ட 20 ரூபால இருந்து 50 ரூபா வரைக்கும் சேர்த்து வாங்கிக்கோங்க. நீங்க நல்லா இருந்தா தானே நம்ம சங்கமும் நல்லா இருக்கும். சங்கம் நல்லா இருந்தா தானே நாம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். என்ன நான் சொல்றது? ஒரு நிமிஷம். ஏய், ஆமா, இதெல்லாம் சொல்ல நீ யாரு? ஏய், ஏய், சவுண்ட குறைங்கடா, அல்ல கைங்களா. என்னடி சொன்ன? ஏய்! பேசிக்கிட்டு இருக்கல, சும்மா வந்து கையை நெட்டுக்கிட்டு இருக்க. ஏன் உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? மவனு தொலைச்சிருவேன். அண்ணா இவள இங்கே முடிச்சிரனே. பெரிய வேலுநாச்சியர் இவங்க போருக்கு போயிருக்காங்க. மூஞ்சி அவளை குடி. ஏய், இது ஒண்ணும் இல்ல, கை லைட்டா தான். அமைதியார். அங்க மட்டும் வாய் வக்கனையா பேசிட்டு இங்க வந்து மருந்து போடும்போது கத்துறியா நீ? முழிக்காது. ஏய், எரியுதுடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இசு புசு. எரியுது. காயத்துல மருந்து வச்சா எரியத்தான் செய்யும், இனிக்கவா செய்யும்? ஆளப்பரும். எரியுது, எரியுதுடா. ஆனா எனக்கு அமைஞ்ச மாதிரி பொண்டாட்டிய மட்டும் எவனுக்கு அமைய கூடாது. ஏன் ஏன் நான் என்ன பண்ண? போய் சொன்னனா இல்ல ஏமாத்துனனா? இல்ல ஷாப்பிங் கீப்பிங் போய் உன் பர்ஸ காலி பண்ணனா? இல்ல உன்னை இதை வாங்கி கூட அதை வாங்கி கூடன்னு டார்ச்சர் பண்றனா? அப்படிலாம் இருந்தா கூட பரவாயில்லையே. வெளியே போறப்போ ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட என்னடி சொல்லி அனுப்புவான்? என்ன என்ன சொல்லுவான்? பத்திரமா போயிட்டு வாமா, போயிட்டு ஃபோன் பண்ணு, லேட் ஆயிடுச்சுன்னா சொல்ல, நான் வந்து கூட்டு போறேன், சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்பான். நான் இவகிட்ட என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன்? உங்க தங்கச்சி தானே, நீங்களும் கேளுங்க. யார்கிட்டையும் சண்டை போடாத, எவனையும் கை நீட்டாத, வம்பு வளர்த்துட்டு வராத, திட்டாத, அடிக்காதன்னு. தைரியமான பொண்ணுனா அப்படிதான் இருப்பாங்க. சிரிக்காதீங்க நீ, எல்லாம் உங்க குடும்பத்தோட வளர்ப்பு அப்படி.